அல் கேஃப் வசனம் 23 மற்றும் 24. நபியே, நீர் எதை குறித்தும் நிச்சயமாக நான் அதை நாளைக்கு செய்து விடுவேன் என்று கண்டிப்பாக கூற வேண்டாம். அல்லாஹ் நாடினால் என்பதை சேர்த்தே தவிர அவ்வாறு கூற வேண்டாம். நீர் அவ்வாறு கூற மறந்துவிட்டால் நினைவு வரும்போது உம்முடைய இறைவனை நினைவு கூர்வீராக. மேலும் என் இறைவன் எனக்கு இதைவிட நெருக்கமான நல்வழியை காட்டக்கூடும் என்று கூறுவீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குகைவாசிகளின் சம்பவம் குறித்து மக்கள் கேட்டபொழுது, நாளைக்கு சொல்கின்றேன் என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள். 15 நாட்கள் வரை அல்லாஹ்விடமிருந்து மறைச்செய்தி வரவில்லை. பிறகு மறைச்செய்தி வந்தது. குகைவாசிகளின் நிகழ்வை அல்லாஹ் விவரித்தான். இடையில் நாளைக்கு சொல்கின்றேன் என்று பொதுவாக சொல்லக்கூடாது என்றும், அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் என்பதையும் சேர்த்தே சொல்ல வேண்டும் என்றும் இங்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் சொல்வீராக. இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓர் ஒழுங்குமுறையை கற்பிக்கின்றான். எதிர்காலத்தில் ஒன்றை செய்வதாக தீர்மானிக்கும் பொழுது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வின் நாட்டத்துடன் சேர்த்தே தீர்மானிக்க வேண்டும். அவன்தான் மறைவானவற்றை நன்கறிந்தவன் ஆவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருமுறை இறை தூதர் சுலைமான் பின் தாவூத் அலை அவர்கள், நான் இன்றிரவு என்னுடைய 70 துணைவியரிடமும் மற்றொரு அறிவிப்பில் 100 துணைவியரிடமும் சென்று தாம்பத்திய உறவு கொண்டு வருவேன். அவர்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரியும் ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்களிடம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என சொல்லுங்கள் என்று கூறப்பட்டது. மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு வானவர் கூறினார் என காணப்படுகிறது. ஆனால் சுலைமான் அலை அவர்கள் அவ்வாறு கூறாமல் தம் துணைவியர் அனைவரிடமும் சென்று வந்தார்கள். அவர்களுடைய துணைவியரில் ஒரே ஒருவரை தவிர வேறு யாரும் குழந்தை பெற்றெடுக்கவில்லை. அந்த ஒருவரும் ஒரு தோளுடைய அரை மனிதரையே பெற்றெடுத்தார். என் உயிர் யார் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சுலைமான் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று கூறியிருந்தால் தமது சத்தியத்தை முறிக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள். அவரது தேவை நிறைவேறியிருக்கும். மற்றொரு அறிவிப்பில் அவர்கள் அனைவரும் குழந்தை பெற்றிருப்பார்கள். அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் பாதையில் குதிரை வீரர்களாக அறப்போர் புரிந்திருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறியதாக காணப்படுகிறது. அருளப்பெற்ற பின்னணி. இந்த வசனம் அருளப்பெற்றதற்கான பின்னணி குறித்து இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டுள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குகைவாசிகளின் சம்பவம் தொடர்பாக கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளை உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று மட்டும் கூறினார்கள். அதனால் 15 நாட்கள் அவர்களுக்கு மறைச்செய்தி வர தாமதமாயிற்று. எனவே இங்கு நபியே, அல்லாஹ் நாடினால் என்பதை சேர்த்தே தவிர நிச்சயமாக நான் அதை நாளைக்கு செய்து விடுவேன் என்று எதை குறித்தும் கண்டிப்பாக நீர் கூற வேண்டாம் என அல்லாஹ் தடை விதிக்கின்றான். சொல்ல மறந்துவிட்டால், அடுத்து நீர் அவ்வாறு கூற மறந்துவிட்டால் நினைவு வரும்பொழுது உம்முடைய இறைவனை நினைவு கூறுவீராக என்று அல்லாஹ் ஆணையிடுகின்றான். அதாவது இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்துவிட்டால் உமக்கு அது நினைவுக்கு வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வீராக. அவ்வாறு அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி, ஹசன் அல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் பொருள் கூறுகின்றனர். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருவர் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒன்றை குறித்து சத்தியம் செய்கிறார். அப்பொழுது அவர் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்துவிடுகிறார். அவர் ஓராண்டு ஆனாலும் கூட அது குறித்து எப்பொழுது நினைவு வந்தாலும் அப்பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொள்ளலாம் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தமது கருத்துக்கு சான்றாக நீர் அவ்வாறு கூற மறந்துவிட்டால் நினைவு வரும்பொழுது உம்முடைய இறைவனை நினைவு கூறுவீராக என்னும் தொடரை குறிப்பிடுவார்கள். ஓராண்டுக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொள்ளலாம் எனும் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களது கூற்றுக்கு பொருளாவது,
ஒருவர் சத்தியம் செய்யும் பொழுதோ அல்லது சாதாரண உரையாடலின் போதோ இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்து விடுகிறார். அவ்வாறு கூற மறந்து ஓராண்டு கழிந்த பின்னரே அவருக்கு நினைவு வருகிறது. அப்பொழுதும் அவர் இன்ஷா அல்லாஹ் என்று கூறுவதுதான் நபி வழியாகும். அந்த ஓராண்டுக்கு இடையில் தமது சத்தியத்தை அவர் முறித்திருந்தாலும் பரவாயில்லை. இவ்வாறு விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இவ்வாறு குறிப்பிட்ட இப்னு ஜரீர் அவர்கள் சத்தியத்தை முறித்த பின் இன்ஷா அல்லாஹ் கூறுவதால் சத்திய முறிவை அகற்றவோ சத்திய முறிவுகளை பரிகாரத்திலிருந்து தப்பிக்கவோ இயலாது என்று குறிப்பிடுகிறார்கள். இப்னு ஜரீர் அவர்களின் இந்த கருத்தே சரியானதாகும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றுக்கு இந்த விளக்கமே மிகவும் பொருத்தமானதும் ஆகும். அல்லாஹ்வே நன்கறிந்தவன். பல்வேறு பொருட்கள். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நீர் அவ்வாறு கூற மறந்துவிட்டால் நினைவு வரும்பொழுது உம்முடைய இறைவனை நினைவு கூர்வீராக என்னும் தொடருக்கு விளக்கம் அளிக்கையில், நீர் பாவம் புரிந்துவிட்டால் உம்முடைய இறைவனை நினைத்து கொள்வீராக என்று கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபியே, இன்ஷா அல்லாஹ் என்று நீர் கூற மறந்துவிட்டால் உம்முடைய இறைவனை நினைவு கூர்வீராக என்று குறிப்பிட்டார்கள். மேலும் உமக்கு நினைவு வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் என சொல்லிக் கொள்வீராக என்றும் விளக்கமளித்தார்கள். இவ்வாறு அறிவிக்கும் தப்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட சிறப்பு அனுமதியாகும். நம்மில் வேறு யாருக்கும் இந்த அனுமதி பொருந்தாது. மற்றவர்கள் சத்தியம் செய்யும் சமயத்தில் சத்தியத்துடன் சேர்த்தே இன்ஷா அல்லாஹ் என சொல்ல வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்கள். இத்தொடருக்கு மற்றொரு பொருள் கூறவும் இடமுண்டு. பொதுவாக ஒருவர் தமது பேச்சுடனே ஏதேனும் ஒன்றை குறிப்பிட மறந்துவிட்டால் உடனே அவர் அல்லாஹ்வை துதிக்க வேண்டும் என்று இந்த வசனம் வழிகாட்டுகிறது எனலாம். ஏனெனில் மறதி என்பது ஷைத்தானால் உருவாகிறது. இறை தூதர் மூசா அலை அவர்களுடன் இருந்த இளைஞர் மூசா அலை அவர்களை நோக்கி, அதை பற்றி உங்களிடம் நான் சொல்ல விடாமல் ஷைத்தான் தான் என்னை மறக்கடிக்கச் செய்துவிட்டான் என்று கூறியதாக அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இந்நிலையில் அல்லாஹ்வை துதிப்பது ஷைத்தானை விரட்டும். ஷைத்தான் அகன்றுவிட்டால் மறதியும் அகன்றுவிடும். எனவே அல்லாஹ்வை துதிப்பது நினைவு வருவதற்கு காரணமாகிறது. இதனாலேயே நீர் மறந்துவிட்டால் உம்முடைய இறைவனை நினைவு கூர்வீராக என்று இத்தொடர் குறிப்பிடுகின்றது. நெருக்கமான நல்வழி. அடுத்த தொடர், மேலும் என் இறைவன் எனக்கு இதைவிட நெருக்கமான நல்வழியை காட்டக்கூடும் என்று கூறுவீராக என்கிறது. அதாவது, உமக்கு தெரியாத ஒன்றை பற்றி உம்மிடம் விளக்கம் வினவப்பட்டால் அது தொடர்பாக நீர் அல்லாஹ்விடம் கேட்பீராக. அது குறித்து உமக்கு அல்லாஹ் சரியானதையும் நேர்மையானதையும் நல்கும் பொருட்டு அவன்பால் கவனம் செலுத்துவீராக.